சின்ன கிராமம். அதில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான தலைவருங்கிற பொறுப்பில இருக்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, சாதியின் மீது அதிக ஈடுபாடு கொண்டவர். அதாவது, நாங்கள் தான் அனைத்திலுமே உயர்ந்தவர். மற்றவர்கள் எல்லாமே நம்மளை விட தாழ்த்தப்பட்டவர்கள். அப்படின்னு அவருடைய பண்ணைக்கு வேலைக்கு வர அனைவரையுமே அவரு பாகுபாடு பார்த்து பிரிச்சு வச்சுருவாரு. ஒரு கப்பு தண்ணி குடுக்குறதா இருந்தா கூட, "தொட்டாங்குச்சி நீங்கலாம் போய் எடுத்துட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி தொட்டாங்குச்சியில குடுத்து அவங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இந்த மன்னரு வழிப்போக்குல போயிட்டுருக்கும்போது விபத்து ஆயிப்போச்சு. விபத்து நடந்த உடனே மன்னருக்கு சுயநலவு போயிருச்சு. அதிகப்படியான ரத்தம் தேவைப்பட்டுச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, இவரு சாதியின் மீது இருந்த ஈடுபாடுனால, இவங்க சாதி ஆட்கள் அனைவர்ட்டயும் கேட்டு பார்த்தாங்க. அந்த ரத்தம் இல்லவே இல்ல. ஆனா, அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா, இவரு யார தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொன்னாரோ, அந்த மனிதர் ஒருவர்கிட்ட இவருக்கு சேர வேண்டிய ரத்தம் இருந்தது. இத இவர்ட்ட சொல்ல வாய்ப்பில்ல. இருந்தாலும் பரவால்ல, ஆபத்துக்கு பாவமில்லன்னு இவங்களோட வீட்ல எல்லாம் ஒரு மனதா பேசி முடிவு பண்ணி, அந்த மனிதரோட ரத்தத்த எடுத்து இவர் உடம்புல செலுத்தி உயிர் பிழைக்க வச்சுட்டாங்க. அதற்கப்புறமும் மறுபடியும் இவரு இந்த விஷயம் தெரியாம அதிகாரமே பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவங்க மனைவி சொன்னாங்க, "அந்த கீழ் ஜாதிக்காரரு இன்னைக்கு மட்டும் ரத்தம் தரலைன்னா, நீங்க உயிரோடயே இருந்திருக்க முடியாது. அதனால இனிமேல் யாரையுமே பிரிச்சு வைக்காதீங்க. எல்லாருமே ஒன்று. மனிதர் இனமே ஒன்றுன்னு நெனச்சு பழகுங்க. இனிமேல் நீங்க வேணா அப்படி இருங்க. நாங்கலாம் இருக்க மாட்டோம். அவங்க எங்களோட ஒத்துமையா தான் இருப்பாங்கன்னு அவர்ட்ட சொல்லி புரிய வச்சாங்க. அதற்கப்புறம் தான் அந்த மனிதர் உணர்ந்தாரு. அதாவது மனுஷனா பொறந்த அனைவருக்குமே உடம்பும் ஒண்ணு தான், உயிரும் ஒண்ணு தான், ரத்தமும் ஒண்ணு தான். இருக்கிற கொஞ்ச காலத்துல சாதி, மதம்ன்னு பிரிஞ்சு இருக்க வேண்டாம்.